சீடை. ஹாய் ஹலோ வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான உப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த உப்பு சீடை அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருக்குது. அதாவது அது வெடிக்குமே அப்படின்றதால நம்ம நிறைய முறை இதை முயற்சி செய்யறதில்ல. அப்படி இல்லாமல் ரொம்ப அருமையாக வெடிக்கவே வெடிக்காமல் சுவையாக இந்த உப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு டம்ளர், அதாவது இவ்வளவு பெரிய ஒரு அளவுகோல் நம்ம எடுத்திருக்கோம். இதை இடையில் அளந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு மாவு இருக்குது. இது என்னென்னா ஒரு டம்ளர் அரிசியை எடுத்து பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா நிழலில் உலர்த்தி நம்மளுடைய வீட்லேயே மிக்சர் ஜாரில் போட்டு இதை அரைச்சி இது மாதிரி ஒரு பொடி எடுத்து வச்சுருக்கோம். அதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா வறுக்க போகிறோம். கடையில் கிடைக்கக்கூட மாவை வச்சும் இதை பண்ணலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா சில கடை மாவுகள் நல்லாயிருக்கு, சில நல்லா இல்லை. நம்ம எதைன்னு சொல்கிறது தெரியல. அதனால என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு துணியில் போட்டு உலர்த்திட்டு நம்மளோட மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா திரித்து எடுத்துக்கலாம். நைஸாக திரித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இதை வறுக்கணும். வறுக்காமல் இதை உபயோகப்படுத்த முடியாது. இதை வறுத்து இதில் இருக்கிற ஈரத்தன்மையை எடுக்கணும். அதனால் நல்லாவே வறுத்து எடுக்கலாம். இந்த சீடைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், இது ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தோணும். ஆனால் இந்த விஷயங்கள் தான் நிறையவே இதுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா சரியாக சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தும் பொழுது நம்மளுடைய பண்டங்கள் தப்பில்லாமல் நல்லா சுவையோடையும் அதே நேரத்தில் அதுக்குரிய மனத்தோடையும் அது நல்லா வரும். இப்போ இது மாதிரி ஒரு டம்ளர் அளவு மாவுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா 2 தேக்கரண்டி அளவுக்கு உளுத்தம் மாவு எடுத்துருக்கோம். உளுத்தம் மாவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உளுந்தப்பருப்பு நல்லா வறுத்துட்டு அதையும் இதே மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு திரித்து எடுத்துக்கலாம். இப்போது லேசாக ஒரு நிற மாற்றம் தெரியுது. ஆனாலும் நம்மளோட மாவு நல்லா வறுபட்டுடுச்சு அப்படின்னு நம்ம இப்போ ஊர்ஜிதப்படுத்திக்க போகிறோம். எப்படி ஊர்ஜிதப்படுத்தலான்னு நினைக்கிறீங்க? கை கொஞ்சம் சூடு பொறுக்கணும். அதனால் கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் ஆறிடுச்சான்னு பார்த்துட்டு இதை கையில் எடுத்து ஒரு சின்ன கோலம் போட்டு பார்க்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் இதை வெளியிட்டிருக்கிறோம். அரிசி மாவை வறுத்துடுச்சான்னு எப்படி நம்மளுக்கு தெரியும், வறுபட்டுடுச்சான்னு எப்படி தெரியும்னா இதை ஒரு சிறிதளவு எடுத்து இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக ஒரு கோடு வரைவதற்கு இலகுவாக ஒரு கோடு வரும். ஏன்னா அப்படி வறுபடாத மாவு பச்சை மாவாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு அப்படி கோடு போடுறதுக்கு நல்ல வசதியாக வரவே வராது. அப்படியே திரியாது விழும். அதை கவனத்தில் வச்சுட்டு நம்ம இப்போது இது வறுபட்டுடுச்சுன்னு எடுத்துடலாம். இப்போ இதில் சேர்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் வெண்ணெய் உபயோகப்படுத்த போகிறோம். அதே மாதிரி 2 தேக்கரண்டி ஒரு அளவுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா 2 தேக்கரண்டி உளுந்தம் மாவு, அதே மாதிரி 2 தேக்கரண்டி வெண்ணெய். அதிகமாக வெண்ணெய் எடுத்துக்கிறதும் நல்லதில்லை, குறைவாக எடுத்துக்கிறதும் நல்லதில்லை. ஆனால் இந்த வெண்ணெயை லேசாக உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த மாவு கொஞ்சம் ஆற விட்டுட்டு சலிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். சீடையை கண்டிப்பாக சலிக்காமல் செய்யாதீங்க, அதுவும் வெடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அதிகப்படுத்தும். இப்போ ஜலிக்க போகிறோம். உளுந்து மாவையும் சேர்த்து ஜலிச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி நிறைய துகள்கள் இருந்ததுன்னா அதை நம்ம மீண்டும் ஒரு முறை அரைத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, சிறிதளவு பெருங்காயம், எள் விதைகள், தேங்காய் பூ துருவி வறுத்தது அல்லது சின்ன பல்லா நறுக்கி அதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே வறுத்து தான் உபயோகப்படுத்தணும். முதல்ல இந்த உலர்ந்த பொருட்கள் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நாம் லேசாக சூடில் தயாராக இருக்கிற நம்மளுடைய வெண்ணெயை இது கூட சேர்க்க போகிறோம். வெண்ணெயை நல்லா கலந்து விடணும். இப்போது தண்ணீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து தான் இதை நம்ம சேர்ந்து கலக்க போகிறோம். நம்மளோட சீடை மாவு தயாராகிடுச்சு. இதில் என்னென்னா முறுக்கு மாவு மாதிரி தளர்வாக இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத ஒரு பக்குவத்தில் இது தயாராக இருக்குது. ஏன்னா இதனுடைய தண்ணி அதிகமாக இருந்ததுனா தான் அது வெடிக்கும் அபாயம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் குறைவான தண்ணி வச்சு இதை செய்திருக்கோம்.
அடுத்தது இதை உருட்ட போகிறோம். உருட்டும் பொழுது அழுத்தம் கொடுக்காம சிறிய உருண்டைகளாக இப்படி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி பண்ணினீங்கன்னா போதும். இதில் வந்து அங்கே வெடிப்புகள் தெரியுது இல்லைங்களா, இது மாதிரி இருந்தால் இது நல்லது, ஒன்றும் ஆகாது. அதனால் இப்படி வச்சுக்கலாம். இன்னமும் கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், இது போன்ற ஒரு முள் கரண்டி அல்லது சிறிய குச்சி வச்சு லேசாக இப்படி போட்டுட்டிங்கன்னா இது வெடிக்காது. பொதுவாக பார்த்துருக்கீங்களா, கடுகு மிளகு இப்படி எல்லாமே எண்ணெயில் போட்டோன்னா வெடிக்கும். ஏன்னா அதன் உருண்டை வடிவத்துக்குள்ளார எண்ணெய் போக முயற்சி செய்யும் பொழுது அது வந்து வெடிக்க தொடங்குது. அது வெளியில் வர காற்று வெளியில் வர நடக்க அது வெடிக்குது. அதே மாதிரி தான் இந்த சீடையையும் அது பயன்படுத்திக்க நினைக்குது. அழுத்தம் கொடுக்காம லேசாக இப்படி சின்ன சின்னதாக உருட்டி போட்டுடுங்க. இது மாதிரி ஒரு குச்சி அல்லது முள்கரண்டி வச்சு நீங்கள் அதை குத்திடலாம். அல்லது இதை கொஞ்சம் நல்லா உலர விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் உலர்ந்த தாள் இதை மாதிரி எதையாவது வச்சு அதில் போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், இதனுடைய அதிக ஈரத்தன்மையை அது எடுத்துக்கும். அல்லது நம்ம ஏற்கனவே பழைய பதிவில் வெளியிட்டிருந்த மாதிரி மைக்ரோவேவ் அவன் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறவங்க லேசாக இதை மைக்ரோவேவ்குள்ளே வச்சுடுங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற அதிகப்படியான நீரை வந்து அது எடுத்துடும். அப்போ உங்களுக்கு போட்டாலும் வெடிக்காது. எல்லா சீடைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. இது மாதிரி சின்ன சின்ன துவாரங்கள் துளைகள் போட்டிருக்கோம். போட்டுட்டு நாம் இதை நல்லா உலர விட்டுட்டோம். ஒரு பகுதியை எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மைக்ரோவேவ் அவனில் லேசாக ஒரு 30 வினாடிகளுக்கு வச்சு எடுக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, இந்த உலரக்கூடிய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் துரிதமாக இது உலர்ந்து போகும். அதனால தான் இதை வந்து ஒரு 30 நொடிகள், நிமிடங்கள் அல்ல நொடிகள் வைத்து நம்ம எடுத்துருக்கோம். 1 நிமிடத்திற்கும் குறைவாக வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். எப்படி இருந்தாலும் பொரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. எண்ணெயை சுட வச்சுட்டு நல்லா எண்ணெய் சரியாக சூடாயிடுச்சான்னு சொல்லி சோதித்து பார்த்துட்டு ஒரு மூடியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்படி வெடிக்கலை அப்படின்னு நிச்சயமாக தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதை நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா அடுப்பை அணைச்சிட்டு மூடிடுறது நல்லது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல 1-2 போட்டு சோதிச்சுக்கலாம். இது போன்ற ஒரு மூடியை பக்கத்தில் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு அதாவது நமக்கு மாவு பிசைவது மற்றும் கலப்பது இப்படி எல்லாத்தையும் பொறுத்து தான் சீடை அமையும். அதனால் அப்படி எங்கேனும் தவறு நடந்திருந்தால் வெடித்தால் நமக்கு காயம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் இது மாதிரி ஒரு முன்ஜாக்கிரதையான விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும். எண்ணெயின் சலசலப்பு அடங்குற வரைக்கும் அது வேகும். பார்த்திங்களா, சீடை வெடிக்காமல் தயாராகிட்டே இருக்கு. இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுலபமாக மற்ற உருட்டி வைத்த சீடைகளை போட்டு எடுத்துடலாம். எண்ணெயின் சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போது முதல்ல போட்ட இந்த 2த்தையும் வெளியில் எடுத்துகிட்டு மற்ற சீடைகளை போட்டுடு. இப்போ எண்ணெயின் சலசலப்பு அடங்கி நம்மளது சீடைகள் அருமையாக தயாராகிடுச்சு. தயாரான நம்மளுடைய சீடைகள் என்ன நண்பர்களே, சுவையான இந்த உப்பு சீடை தப்பில்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா. இந்த உப்பு சீடை வந்து நிச்சயமாகவே நீங்கள் பயப்படாமல் தைரியமாக செய்யலாம். முடிந்த வரைக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய மாவை உபயோகப்படுத்தினீங்கன்னா அதனுடைய சுவையும் முறுமுறுப்பு தன்மையும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்ம சொன்ன எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து செய்து பாருங்கள். சுவையான இந்த உப்பு சீடையை செய்து மகிழ்ந்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசா டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசா டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.